Thanks everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் முதல் இடைப்பருவ தேர்வுக்கான மாடல் கொஷின் பேப்பர் இது லாஸ்ட் இயர் நடந்தது. ஸோ ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் பேப்பர் இருக்கும். நமக்கு இப்போது கரண்ட்டாக இருக்கிற போர்ஷனோட எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்குவோம். நம்ம மாடல் கொஷின் பேப்பருக்காக இதை அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ ஓல்டு சிலபஸில் இருக்கிறத அப்படியே ஒமிட் பண்ணிவிடுங்க. நியூ சிலபஸில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா மொழியோட விளையாடு, மொழியை ஆள்வோம், கடிதம் இதெல்லாம் வருது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் ஒரு ஓவரால் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நிறைய கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணுங்கள். தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸோட நியர்லி அட்லீஸ்ட் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர், அது 5 டைப்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணி அதோட ஓரல் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டு, மேக்ஸாக இருந்தால் ரிட்டன் டெஸ்ட் எழுதிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட், பப்ளிக்கில் நீங்கள் நல்ல மார்க் வருவீங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு பெஸ்ட்டு மெடிசன் சொல்லலாம். ஒரு பயமாக இருக்குது, 10th நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, நான் ரொம்ப ஃபேஸ் பண்ண 10th எக்ஸாம் நினச்சா பயமாக இருக்கே, பப்ளிக் ஆச்சேன்னு பயப்படுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு டிப்பு. இது நீங்கள் நிறைய கொஷின் பேப்பரை அதாவது கேதர் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்க நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஃபியரும் போயிடும். இப்போ கொஷின் பேப்பர் பார்க்கலாம். டோட்டலாக 50 மார்க்ஸ். அதில் 5 மார்க்ஸ் அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க. 1 மார்க்ஸ். நான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸில் நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற 1 மார்க்ஸ்க்கு ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அண்ட் பிஃபோர் தட் நீங்கள் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் வரும். அதே மாதிரி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் 5 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதெல்லாம் நியூ சிலபஸில் கவர் ஆகுதோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க 4 மார்க்ஸ் இதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 4 மார்க்ஸ் பாடல் இது கம்பல்சரி இல்லையா? பாடல் கொடுத்துட்டு அந்த பாடல் இடம்பெற்ற நூல் கேட்குறாங்க, அணி கேட்குறாங்க. அதெல்லாம் அந்த கொஷின் ரிலேட்டட் ஒரு 4 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ்லேயே கோடிட்ட இடங்களை நிரப்புக மாதிரியே நமக்கு 10 மார்க்ஸ்க்கு கவர் ஆகிடுது. 9 கொஷின்ஸ் வருது. 5 + 4 9 கொஷின்ஸ். 9 மார்க்கு 1 மார்க்கில் 9 மார்க்ஸ் நமக்கு கவர் ஆகிடுது. அடுத்தது எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதை ரீசெக் பண்ணிகிட்டே இருங்க, நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சரியான விடையை தேர்ந்தெடுக்க எழுதுறீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் எழுதி முடித்த உடனே அந்த கொஷினை ரீட் அவுட் பண்ணிவிட்டு இதுதான் ஆன்சர், நம்ம கரெக்டாக தான் எழுதியிருக்கோமான்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க செக் பண்ணுறதுக்கு. சம்டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம அந்த கொஷினை பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர்னு நீங்கள் நேராக அட்டன் பண்ணிடலாம். சில டைம் ட்விஸ்ட் பண்ணும்போது சேஞ்சஸ் ஆகும், ஆன்சர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில். அதனால் ஒரு அலர்ட்டாக இருங்க. 10 வினாக்களுக்கு விடையளிக்க 2 மார்க் கொஷின்ஸு. இதில் கொடுத்துருக்கிறது வசன கவிதை, விருந்தினை மகிழ்வித்து கூறும், முகமன் சொற்களை எழுதுக. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த 10 கொஷின்ஸ் கிளியராக உங்களுக்கு தெரியுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணக்கூடாத ஒரு பார்ட் என்ன? மனப்பாட பாடல். அதில் மார்க்கே நமக்கு போகக்கூடாது. 1 மார்க் 5 மார்க்கா, அந்த 5 மார்க் அப்படியே வாங்கினோம். 2 மார்க்ஸா பரவாயில்ல, அந்த 2 மார்க்ஸ் எனக்கு கிடச்சிடுச்சு. அந்த மனப்பாட பாடல் படித்து முடித்து தெளிவாக தரோவாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன இருக்கணும்னா, அது எப்படி கேட்டாலும் நான் எத்தனை லைன்ஸ் எப்படி கேட்டாலும் எந்த லைன்ஸ் கேட்டாலும் நான் எழுதுவேன் அப்படின்னா அந்த மார்க் உங்கள் கையில் இருக்குது. 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக இருக்கேன் அப்படின்னா அந்த மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் கலைச்சொல் இப்போ படிப்போம், அதுக்கு இல்லையா கலைச்சொல் அறிக கம்பல்சரி வருது. இது எல்லாமே இந்த 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒரு வீடியோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இயலில் எதெல்லாம் விடக்கூடாது, இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பு இலக்கணம், அடுத்து கலைச்சொல் அறிவோம், அடுத்து மொழியோடு விளையாட, மொழியை ஆள்வோம்ல எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத பார்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுவும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் குறுவினாயது, சிறுவினாயது, நெடுவினாயது, எந்த கடிதம், அந்த மாதிரி எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். உங்களோட மார்க்ஸை எக்ஸாம் முடிச்சுட்டு
படிச்சுட்டு அதில் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட அந்த எஃபர்ட்டுக்கான கிடைக்கக்கூடிய அது ஒரு ஃப்ரூட் மாதிரி தான் அது. நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம். பார்த்தீங்கன்னா 20 questions 21 இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள ஐம்பெரும் காப்பியங்கள் தவிர எஞ்சியுள்ள காப்பியங்களின் பெயர்கள் எழுதுக இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. இப்போ மனப்பாட பாடல் பாருங்க. அடி மாறாமல் எழுதுக. 6 மதிப்பெண் நம்ம கையில். மனப்பாடம் நான் வந்து தரோவாக படிச்சுட்டேன் மேம் அப்படின்றவங்களுக்கு 6 மார்க்ஸ் நம்ம கையில். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் வரைக்கும் 9 + 6 15 மார்க்ஸ் நம்ம கையில். சரிங்களா, 15 மார்க்ஸ். அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடிய அந்த மொழியோடு விளையாடு, மொழியை ஆள்வோம், அதுலேயும் 1 மார்க்ஸ் தான் வரும். அதெல்லாம் கூட கவர் பண்ணிங்கன்னா இந்த 50 மதிப்பெண்க்கு மேக்ஸிமம் 25லேருந்து 30 மார்க்ஸ் நீங்கள் இதில் கவர் பண்ணிடலாம். எதுனா மனப்பாட பாடல், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக, மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடல இருக்கல 1 மார்க்ஸு, அதுக்கடுத்து கடிதம், கட்டுரை இதெல்லாம் படிச்சிங்கனாலே 30 மதிப்பெண்க்கு நீங்கள் கவர் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறது என்னென்னா குறுவினா, சிறுவினா, நெடுவினா. ஓகேங்களா, ஃபைனலாக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதை முடிச்சிடுறோம். ஓகே, நம்ம கையில் இவ்வளோ மார்க்குக்கு இப்போ நம்ம ரெடியாக இருக்கோம். இன்னும் ரிமைனிங் இந்த மார்க்குக்கு நம்ம ரெடி பண்ணிட்டா தமிழ் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணும் போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு தைரியம் வரும். ஓகே, நம்மளால் தமிழ் வந்து ஈஸியாக எழுதிட முடியும். நம்ம முக்கால்வாசி 75% வந்து போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்ஸாமுக்கான 75% என்னென்னலாம் வந்து கேட்பாங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த மாதிரி கொஷின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்றது தெரியும். ஓகே, நமக்கு வந்து இதில் வந்து கஷ்டமாக இருக்குது, இதில் தப்பு பண்ணுறோம், அப்போ அதை கரெக்ட் பண்ணுறீங்க. நீங்களே தான் செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், செல்ஃப் அனலைஸ் பண்ணுறீங்க. அந்த கரெக்ஷன் நீங்களே பண்ணும்போது ஓகே, அப்போது இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் கொடுக்கணும், நமக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும் அப்படின்றத நீங்களே வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 எவையேனும் 2 வினாவிற்கு மட்டும் விடையிலி 4 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, குறுவினா, சிறுவினா. அடுத்து ஃபைனலாக விரிவாக விடையளிக்கவும் 7 மார்க் கொஷின். 7 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா 27, அதாவது இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்துறாங்க. ஒரு கொஷின் கொடுத்துட்டு அல்லது இன்னொரு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கொஷின் நல்லா தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு கிளியராக கொடுத்துருங்க. சைட் ஹெட்டிங்ஸ் போடல அப்படின்னா பாயிண்ட்ஸாவது கொடுங்க. ஸோ கொஷினுக்கான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எந்த கொஷின் நல்லா கிளியராக தெரியுமோ 7 மார்க்ஸ்க்கு டோட்டலாக வர மாதிரி நீங்கள் அந்த கொஷின் அட்டன் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.